திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு டாஸ்மாக் ஊழல்னு பேசும்போது கூடங்க பேசக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களே தவிர ஊழல் நடக்கலைங்கிறத திமுக எங்கேயுமே குறிப்பிடல. இல்ல அந்த முறைகேட தட்டி கேட்ட சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் வரிசையா அங்கங்க கேட்கிறவங்கள நிறைய இடத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட இப்ப கொலை செய்யப்பட்டா. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடக மக்கள் மத்தியில் நாங்கள் இதுக்கெல்லாம் போயிருக்கோம், முதலீட்டாளர்கள்லாம் இங்கே வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுல தான் கவனம். எங்கே போனாலும் பிம்பத்தை உருவாக்குறாங்க, அந்த விளம்பர மாடல். 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வரையில் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. ஒரு பக்கம் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு, ஊழல் புகார், இந்த லாக்அப் மரணம், கஸ்டோடியல் மரணம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது தொடர்கிறது. இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுனால வீடு வீடாக போய் நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம், இதெல்லாம் என்ன வசதியாக பயன்படுத்துகிறாங்களா பெண்கள்லாம்? அந்த இடத்துலையுமே ஓசி பஸ்ன்னு சொல்லி அமைச்சரே மேடையில் ஓசி பஸ்ன்னு சொல்லி பெண்களை இழிவு செய்வது போல, அதாவது அரசாங்கத்தோட வரி பணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கூட ஏதோ தன்னுடைய சொந்த பணத்திலேருந்து கொடுக்குற மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி கொடுக்குறீங்க. இந்த ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் எதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிற ஆய்வை பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது. அந்த போக்சோ வழக்குகள் கடந்த இந்த 2-3 மாதத்துலேயே பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அரசு கட்சி தலைவரே வந்து ஸ்டாலின் ஆதரிக்கும் போது பொதுமக்கள் ஏன் ஆதரிக்க மாட்டாங்க? அதாவது நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. இல்லைங்க, இது வரைக்குமே 1967 அப்புறம் 13 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குங்க. ஒரு முறை கூட வந்து அதிமுக வந்து மைனாரிட்டியா வந்ததில்லை. திமுக தான் அம்மா உணவகத்தை கூட ஒரு சரியான முறையில் நிர்வாகம் செய்யாம விடுறாங்க. மூடணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அது செயல்பட்டு இருக்கே தவிர டைரக்டாக மூணுனா ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுங்கிறதுனால அப்படியே இழுத்து பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை என்பது 9,03,00,000 கோடி வந்து கடன் வந்து அதிகரித்து விட்டது. அதாவது நிர்வாகத்திறன் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 9.3 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து நம்ம வருமானம் எவ்வளோ வருதோ அதை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு, 2.8 மடங்குங்கிறது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து அதிகமாக வந்து நிவாரணத் தொகையும் அவங்க இலவசங்களை அறிவிக்கிறதும் இதில் வந்து கவனம் செலுத்தின அளவுக்கு தமிழகத்தில் வருவாயை உருவாக்குறதுக்கான இடத்தை கவனம் செலுத்தலை. ஏன்னா அவர்கள்ட்ட நிர்வாகத்திறன் இன்மை அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. ஏன்னா இவர்களுடைய திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மற்றபடி கொடுக்கப்பட்ட நிவாரணத் தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிட்ட 16,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க இந்த கடைசி வருஷத்தில் மட்டும். அதுக்கு முதல் வருஷம் 15 கோடி அந்த அளவில் கொடுத்துருக்காங்க, 15,000 கோடி. அப்போ இந்த 16,000 கோடி அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு வருவாயை ஈட்டணுங்கிற இடத்த அவங்க கவனம் செலுத்தலை. அதனால் இங்கே மிகப்பெரிய ஒரு கடன் தொகை அதிகப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது என்னன்னா இப்போ டோட்டலாக வர இன்கம் நம்ம தமிழ்நாட்டில் வர 17% வந்து என்ன பண்ணாங்கன்னா கடனாகவே கட்டுறாங்க. இப்போ கடனாகவே இவ்வளவு பெர்சன்டேஜ் வட்டி, கடனுக்கு வட்டியாகவே இவ்வளோ பெர்சன்டேஜ் கட்டான். அப்போ கடனை எப்போ கட்டுறது? இது யார் தலையில் இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட தலையிலையும் மிகப்பெரிய ஒரு கடன் சுமையை ஏற்படுத்தி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான முறையில் நிர்வாகத்திறன் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பார்க்குறப்ப ரொம்ப மனசு வேதனைப்படுது. இதை சரி செய்யணும் அப்படிங்கிற இடம் நிறைய இருக்குது. அவங்க வந்து வரியை வந்து எதில் மதுபானம் இது மாதிரியான இடத்துலலாம் வரியை வந்து சொத்து வரியை உயர்த்தினாங்க. வரி அதிகமாகி இருக்க இடம் நிறைய இருக்குது. நிலம் வாங்குறதில்ல அதுக்கான வரி அதிகப்படுத்தியிருக்காங்க. இதை கூட சரியான முறையில் இன்னும் செயல்முறைப்படுத்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முடியல. இது மக்கள் மேலே தான், மக்களை பாதிக்கிற வகையில் தான் வருமானத்தை ஈட்ட முடியுதே தவிர மக்கள் பாதிக்காத வகையிலையுமே வருமானத்தை உருவாக்க முடியும். இப்போ கனிம வளங்கள் எல்லாம் கவனம் செலுத்தினாங்கன்னா கனிம வளத்தை ஒரு சரியான முறைப்படி இந்த நம்ம தமிழகத்தில் பண்ணினாலே மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கும். அந்த கனிம வளத்துறையில் மட்டும் 4 லட்சம் கோடி வந்து அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வராமல் ஆட்சியாளர்களுக்கு சென்று இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதாவது எல்லா இடத்துலையும் இப்போ டாஸ்மாக் ஊழல்னு பேசும்போது கூடங்க பேசக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களே தவிர ஊழல் நடக்கலைங்கிறத திமுக எங்கேயுமே குறிப்பிடலை.
இதை பற்றி நீங்கள் வந்து இதுக்கு வந்து யாரும் ரைடு வரக்கூடாது, இதை பற்றி நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இது வந்து மாநிலம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி அதன் மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர, இல்லை இந்த இடத்துல எந்த விதமான ஊழலும் நடக்கலைன்னு சொல்லலை. ஏன்னா அங்கே வந்து இப்போ ரெஜிஸ்டர் இது வந்திருக்குன்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை கூட குறிப்பிடாமல் எங்கே போகுது, கணக்கு வழக்கு இல்லாமல் கள்ளத்தனமாக பாதி போகுது. இது மாதிரி தானே வருவாய், அரசுக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் ஆட்சியாளர்களுக்கு போறதுனால தான் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை நம்ம தமிழகம் சந்திச்சிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. இல்ல அந்த முறைகேடை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் வரிசையா அங்கங்க கேட்குறவங்கள நிறைய இடத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் கூட இப்போ கொலை செய்யப்பட்டார். இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து நிறைய இடங்கள்ல தட்டி கேட்பவர்களை சில செய்திகள் தான் வெளியில வருது. இன்னும் சில செய்திகள் வந்து இயற்கையாக நடந்தது போல மறைக்கப்பட்டிருக்கு. யார் அங்கங்கே வந்து போதைக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க, கஞ்சாவுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க, மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க, இது மாதிரி உள்ள நபர்களை எல்லாம் சத்தமே இல்லாமல் இங்கே வந்து, ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நாம் பார்த்துட்ருக்கோம் அன்றாடம். எல்லா நாளும் கொலை இல்லாத நாளே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எத்தனை கொலை நடந்தது, எங்கெங்கே நடந்தது. இதுதான் இந்த திமுக ஆட்சியுடைய பெரிய ஒரு தாங்கிக்கவே முடியல. என்னதான் ஆட்சி நடக்குதுங்கிற அளவுக்கு இதில் பற்றாக்குறைக்கு காவல்துறையால் வேற லாப மரணங்கள் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இவர்கள் என்னதான் ஆட்சி செய்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதே, அதாவது தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் ஒரு ஆட்சியை அமைச்சு அவங்க செய்கிற மாதிரி தான் தெரியுதே தவிர இதில் மக்களுக்காக அப்படிங்கிற இடம் வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது இருக்குது. அதற்கான ஒரு திட்டமிடுதல் வேணும்ல, அந்த திட்டமிடுதல் இவங்கள்ட்ட இல்லை. இப்போ இலவச பஸ் கொடுக்குறாங்க, அந்த இலவச பஸ் கொடுக்கறதுனால இப்போ போக்குவரத்து துறை எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு, போக்குவரத்து துறையோட நிலை இன்னைக்கு என்ன, அதுவும் நட்டத்துலாம் போயிட்டு இருக்கு. எவ்வளவு பேருந்து வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு பேருந்துகளோட நிலை என்ன, எவ்வளவு மோசமான நிலையில் பேருந்து இருக்கு. அந்த இலவச பேருந்தையே ஒரு நல்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு வசதியாக பயன்படுத்துறாங்களா பெண்கள்லாம், அந்த இடத்துலையுமே ஓசி பஸ்ன்னு சொல்லி அமைச்சரே மேடையில் ஓசி பஸ்ன்னு சொல்லி பெண்களை இழிவு செய்வது போல, அதாவது அரசாங்கத்தோட வரி பணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கூட ஏதோ தன்னுடைய சொந்த பணத்திலேருந்து கொடுக்குற மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி கொடுக்குறீங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக இவர்களுடைய மனநிலையும் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாமல் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம், எப்படியாவது நம்மளுடைய நிதிநிலையை உயர்த்திக்கணும், அதை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கே தவிர இங்கே மக்களுக்கான ஒரு ஆட்சி நடக்கலை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியும். இப்போ இன்னும் அந்த ஆட்சி முடிவதற்கு 8 மாதம் இருக்கின்றது. இப்போ அது 9.3 லட்சம் கோடி என்பது 10 லட்சம் கோடி தாண்டிவிடும். அது எப்படி வந்து தமிழ்நாடு சமாளிப்பது? ஏன்னா வந்து இதை வந்து இந்த கடன் உயரும் போது அதை யாரு கட்ட போகிறோம், நாம தான் கொடுக்க போகிறோம். என்னன்னா நான் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீதான விலை உயர்வு வரி உயர்வு மூலமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு கடன் வாங்காமல் இருக்க? இல்லை, மாற்று ஏற்பாடு தான் நம்ம சொன்ன மாதிரி அவர்கள்ட்ட உள்ள நிர்வாகத்திறனில் நம்ம கனிம வளத்தை தான் நம்ம பேச பண்ணுறோம். தமிழகம் வந்து நல்ல கனிம வளம் உள்ள ஒரு இடம் தான். இதை வந்து இவங்க தனித்தனியான மனிதர்கள் ஒரு இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பாகத்தான் மாற்றிட்டு இருக்காங்களே தவிர அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கு இவங்க எந்த முயற்சியுமே செய்யலை. இந்த இடத்தை தான் நம்ம வந்து வலுவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு மின்சார உற்பத்தி இருக்குது பாருங்கள், அதுலேயும் அதை வந்து காப்பாற்றுறதுக்கே அவங்க ஒரு மிகப்பெரிய சிரமம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. உலக முதலீட்டாளர்கள் வந்து இங்கே முதலீடு செய்கிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6.64 லட்சம் கோடி, ஆமாம் 6.64 லட்சம் கோடி வந்து வர்றாங்க போகிறாங்கன்னு எம்ஓயூலாம் போட்டாங்க. அதுவுமே முழுசாக நடைபெறலை, முழுசாக நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல. யார் பாதி பேர் வந்து வேணான்னு சொல்லி ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர்கள் செஞ்ச நாடகம் தான் அதிகமாக இருக்குது. இவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்கிறது எல்லாமே விரய செலவுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் அமெரிக்காவில் விசாரிக்கும் போது கூட இவங்க அமெரிக்கா போயிருந்தப்ப எவ்வளவு செலவுகள் அரசாங்க பணத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத அங்கே உள்ள தமிழர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக சொன்னாங்க, நேரடியாகவே சொன்னாங்க. இவ்வளோ அநியாயம், இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை மேடம், அப்படியே நம்ம வரிப்படம் தானே, நாங்கள் அமெரிக்காவில் இருந்தால் அமெரிக்கர் கிடையாது, நாங்களும் தமிழர்கள் தான், தமிழ்நாட்டுக்காரவங்க தான், எங்களுக்கே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள்லாம் நம்மள்கிட்ட இருந்துச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நாடகம் மக்கள் மத்தியில் நாங்கள் இதுக்கெல்லாம் போயிருக்கோம், முதலீட்டாளர்கள்லாம் இங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுல தான் கவனம். எங்கே போனாலும் பிம்பத்தை உருவாக்குறாங்க, அந்த விளம்பர மாடல். நாங்கள் இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோங்கிற விளம்பரம். இங்கே என்ன செஞ்சாங்க, இங்கே யாருக்குமே துறை வாரியாக பார்த்தோம்னா அரசு பணியாளர்களாகவோ அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அந்த தற்காலிக பணியில் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கல சொன்னபடி.
மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி செய்யலை. இப்படி நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அவங்க பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நீட்டு பற்றி பேசினாங்க, நீட்டு விவகாரம் குறித்து, அதுவும் அவங்க எதுவுமே செய்யலை. அதாவது பொய்யா சொல்லி ஏமாற்றி மாணவர்களை வந்து இருக்காதோ இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் தள்ளினாங்க. இந்த ஆண்டுக்கு முதலாண்டெல்லாம் ஏன்னா வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாயை திறந்தாலே பொய்ங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்களே தவிர இதில் உண்மைத்தன்மை இல்லைங்கிறத இப்போ மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடந்த ஓராண்டாக இன்னும் மக்கள் மத்தியில் உண்மையான ஆட்சி அப்படிங்கிறது இங்கே இல்லை, இங்கே நடக்கிறது ஒரு பொய்யான ஆட்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தொடங்கியிருக்காங்க. இப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி வந்து 2019ஆம் ஆண்டு முதல் 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தல் வரையில் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. ஒரு பக்கம் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு, ஊழல் புகார், இந்த லாக்அப் மரணம், கஸ்டோடியல் மரணம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது தொடர்கிறது. இல்லை, அந்த வெற்றி அப்படிங்கிறத நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா நிறைய இடத்துல வந்து அதிகார அத்துமீறலும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டி மாதிரி அடைச்சி வச்சு மக்களை அடைச்சி வச்சு அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து அதிகார துஷ்பிரயோகம்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அதிகாரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய அதிகார துஷ்பிரயோகங்கள் மூலமாகவும் வெற்றி வாகை சூடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உண்மையான ஏன்னா அவங்களுக்கு வாக்கு சதவீதப்படி பார்த்தா இவங்க இத்தனை கூட்டணியோட தான் இருக்காங்க. ஆனால் வந்து அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இவர்களுடைய நிலை கீழே தான் இப்போ போக போகுது. இப்போ இவங்க கூட்டணிகளை நம்பி தான் திமுக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நான் குறிப்பிட்டது போல் இந்த ஓராண்டாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து கவர்மெண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க எல்லா இடங்களிலையுமே. ஏன்னா இப்போ அவங்க பொய் தானே, இப்போ அனைவருக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும் அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்க. அங்கேயே அவங்க வந்து பொய் தான். முதல்ல கொடுக்கும்போது அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல, அப்புறம் அடுத்ததாக விண்ணப்பிக்கலான்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னே வீடு வீடாக போய் நாங்கள் விண்ணப்பம் பெறுவோம். இப்போ எலெக்ஷன் நெருங்கிறதுனால வீடு வீடாக போய் நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம், இதெல்லாம் என்னவா தெரியுது, வாக்கு வங்கிக்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் தெரியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பட்டியலின மக்கள் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியிலங்கிறத நான் சொல்லலை. அவர்களே வந்து அதில் உள்ள தலைவர்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. வேங்கை வயல் பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு வந்து அவர்கள் மேலேயே குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் மனதளவில் அவங்கள துன்புறுத்த வைக்கிறாங்க. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அவர்களுக்கு போய் சேரலை. ஆதி திராவிட ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான சூழ்நிலை நடத்தப்படுது. அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியல, அங்கே தங்க முடியல, ஒரு கழிப்பறையை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் பயன்படுத்துறது, இது மாதிரி அவர்களுடைய நிலை அப்படிங்கிறது மேலும் மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதை தான் அவர்கள் எல்லா இடத்துலையுமே இன்னும் சொல்லப்போனால் பாலியல் கொடுமைகள் வந்து அந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிகமாக நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் இந்த 4 வருஷத்தில் எதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிற ஆய்வை பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது. அந்த போக்சோ வழக்குகள் கடந்த இந்த 2-3 மாதத்துலேயே பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நாம் சொல்கிறோன்னு இல்லை, இது உண்மையான ஆய்வுகள். இது அரசியலுக்காக பேசப்படலை. எதையுமே கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்த தெரியாத ஒரு நிர்வாகத்தை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க. ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்குங்க நீங்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக எல்லா வழக்குகளையும் முடிக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே அவசரமாக காட்டலை. ஆனால் இதே அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் உங்களை சார்ந்தவர்கள் யாரோ பாதிக்கப்படுவாங்கங்கிற ஒரு நிலை வரும்போது மட்டும் அந்த வழக்கை வேகமாக முடிச்சுட்டு நாங்கள் வேகமாக முடிச்சிட்டோங்கிறீங்க. சுயநலமாக தனக்காக தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க, ஆனால் மக்களுக்காக செய்ய மாட்டாங்க. இதே பாலியல் வழக்குகளில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அது எப்போ வந்து அந்த சட்டம் செல்லுபடியாகும்? குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தானே உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவங்க நிரபராதிங்கிற நிலையை உருவாக்குவதற்கான நிறைய வழிகளை ஏற்படுத்தி திமுகவை சார்ந்தவர்களே உதவி செய்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. அப்போ நிறைய குற்றவாளிகள் நிரபராதிகளாக தப்பிச்சு போயிறாங்க. அப்புறம் எங்கே வந்து அந்த தண்டனைகள் கிடைக்கும்? தண்டனையை அப்போ என்ன பண்ணணும்? அரசே தானாக முன் வந்து ஒரு குற்றம் செய்த உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தர வரைக்கும் மேல்முறையீடு செய்யணும். ஆனால் அந்த மேல்முறையீடுக்கு போக மாட்டாங்க. அதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? கள்ளச்சாராயத்துக்கு நாங்கள் மேல்முறையீடு அதை வந்து விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போ அவர்களுடைய நோக்கம் அவர்கள் அரசையும் அவர்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேல்முறையீடு போகிறாங்களே தவிர ஒரு உண்மையாகவே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பெண் இவனால தான் பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் அவன் நிரபராதின்னு வெளியில் வர்றான்,
அதற்கு ஏன் வந்து அரசாங்கம் தானாக முன் வந்து அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடாது? இல்லை, குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய செயலை எப்படிலாம் செய்யணுமோ அப்படிலாம் யோசித்து அட்வொகேட்டை வச்சு அவங்க செய்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிரபராதியை அவங்க காப்பாற்றுவதே கிடையாது. அது உண்மைதான், எல்லாம் தெரிஞ்ச உண்மைதான். இருந்தாலும் வந்து இப்போது எப்படி எடப்பாடி பழனிசாமியை நம்பி நிறைய கட்சிகள் கூட்டணி அமைக்க முன் வரல. ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை ஆதரித்து ஏறக்குறைய 13 கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்காங்க. ஸோ அரசு கட்சி தலைவரே வந்து ஸ்டாலின் ஆதரிக்கும் போது பொதுமக்கள் ஏன் ஆதரிக்க மாட்டாங்க? அதாவது நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அதாவது இவரை நம்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 2021 தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முடிவாக தான் நாம் பார்க்கணும். தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் இருந்தவங்க அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் கூட இத்தனை சதவீதம் வந்து வாக்கு வங்கி வாங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட். அந்த இடத்துல வந்து அதிமுக வந்து நல்ல வாக்கு சதவீதமும் சரி வெற்றியுமே சரி ஒரு நல்ல முறையில் இருந்ததை நீங்கள் ஒரு 3% தான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது 2021 சட்டமன்ற தேர்தலில். அப்போ எப்போவுமே திமுகவோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க கட்சிகள் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறது. வந்து நீங்கள் புதுசாக வந்து வந்திருக்கிறது கொஞ்சம் சில அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து காங்கிரஸ் இவங்க இதெல்லாம் வந்து ஒரு பழைய கூட்டணி தான். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அவங்க வரலை அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த கோணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டே போக முடியாது. திமுகவுக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இல்லை. திமுக இதுவரை தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றதும் கிடையாது, தனித்து தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றதும் கிடையாது. ஓகேவா? ஆனால் அப்படி இருந்தும் திமுக வந்து கூட்டணி நம்பி வெற்றி பெறாங்க அப்படின்னா அது எப்படி அவங்களால அதை இல்லைங்க. இது வரைக்குமே 1967 அப்புறம் 13 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குங்க. ஒரு முறை கூட வந்து அதிமுக வந்து மைனாரிட்டியா வந்ததில்லை. திமுக தான் மைனாரிட்டியா வந்திருக்கு. குறைவான 2006 பாமக மற்றும் காங்கிரஸோட உதவியோட தான் அவங்க ஆட்சியில வந்து அமர்றாங்க. அதனால இவர்களுக்கு வந்து கூட்டணியினால மட்டும்தான் வெற்றிங்கிற ஒரு ஃபார்முலாவை தவிர எதுவுமே தெரியாது. ஆனா அதிமுகவிற்கு தனியாவே நின்று 40க்கு 40 அந்த அளவுக்கு ஆமா வெற்றி அப்படிங்கறத அவங்க வந்து அவங்க கட்சி உறுப்பினர்களையும் கட்சியையுமே நம்பி, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும், அடிப்படை சூத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் அதிமுக வந்து கூட்டணிகளை நம்பி மட்டுமே இருக்கிற கட்சியாக அது வடிவமைக்கப்படலை. அதை நான் பார்க்குறோம். நம்ம வரலாறை வச்சு தானே பேசுகிறோம். 2014 கூட அதிமுக தனித்து தேர்தல் சந்திச்சு தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா தலைமையில். ஆமா, ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவோட சேர்ந்து அதிமுக நிற்கும் போது கூட அப்போ கூட கூட்டணி ஆட்சி பற்றிலாம் மற்றவர்கள் பேசுனாங்க. ஆனால் அந்த கூட்டணி ஆட்சிக்கான அவசியமே வரல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 150 தொகுதி இண்டிவிஜுவலாக அதிமுக வின் பண்ணிட்டாங்க. அப்போ அதிமுகவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது தன் கட்சியை நம்பி இப்பயுமே திமுக சொல்கிற மாதிரி வீடு வீடாக போய் நீங்கள் வந்து உறுப்பினர்களை சேருங்கிற நிலையில் இருக்கிற மாதிரி பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இவங்க பிரச்சாரத்தை தொடங்கி அங்கங்கே அவர்களோட உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்கங்கிறத காண்பித்து காட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க இருக்காங்க. இப்போ இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கூட்டணியை நம்பி இருக்கிற கட்சியிலங்கன்னா இப்போ மக்கள் வந்து நிறைய நல்ல அபிப்பிராயத்தை 4 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சதுனால அந்த ஆட்சி மேலே ஒரு இப்போ தான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய வித்தியாசத்தை உணர்றாங்க. நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. இவங்க எதுவுமே புதுசாக ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கூட வரலை. மாணவர்கள் சார்ந்த இந்த 7.5% இடஒதுக்கீடை வந்து இன்னும் 2% அதிகப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை. குறைந்தபட்சம் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் குறைந்தபட்சமான ஒரு நல்ல வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றி இருந்தால் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கலாம். நீங்கள் தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் பதில் கொடுக்கணும்னு மக்கள் காத்திருக்காங்க. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் வந்து வேறு சில விஷயங்களுக்காக வாக்கு சிதறல் ஏற்பட்டது. நீங்கள் கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இல்லை. அப்போ நீங்கள் அதை வந்து திமுகவுக்கு வந்து ஒரு வெற்றியாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அதாவது அடிப்படையாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த கணக்கின் அடிப்படையில் உண்மையான வெற்றி இவர்கள் தான் அதிக வாக்கு பிரிஞ்சு இருந்ததுனால வாக்குகள் வரல. இப்பவுமே எல்லாம் அந்த கூட்டம் இவர்களுக்கு திமுகவுக்கு எதிரான அணிகள் எல்லாமே கூட்டாக நிச்சயமாக வரதான் போகுது. அப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதான் போகிறோம். இதே கூட்டணி தான் 2021 சந்தித்தது.
அதிமுக வந்து பலவான் எதிர்கட்சியாக வந்தது. அதே கூட்டணி தான் 2026 சந்திக்க போகுது. 21ல வந்து இந்த அளவுக்கு வரும்னு நீங்க யாருமே எதிர்பார்க்கலங்க. அந்த அளவுக்கு பேசினாங்க. ஏன்னா மாஸ் லீடர் இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஏன்னா அவர் முதல்வராகும் போதே நான் ஒரு 2 மாசமோ 3 மாசமோ அவர் முதல்வராக நீடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் தாண்டி அதன் பிறகு என்னென்னமோ பேசினாங்க. எல்லாத்தையும் தாண்டி நின்று அவரை ஒரு லீடராக்கி நிறைய மக்களுக்கானதை மட்டும் செய்வோம் அப்படிங்கிறத ஒரு எண்ணமாக கொண்டு செயல்பட்டு இதெல்லாம் எப்போ புரியுது மக்களுக்குன்னா இப்போ புரியுது. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நாங்க ஓட்டு போட மாட்டோம், கண்டிப்பா திமுக ஓட்டு போட மாட்டோம் வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. இல்ல அரசு ஊழியர் காட்டில வந்து கிராமப்புறம்ல வாழக்கூடிய அந்த விவசாயிகள் தான் மேடம் ஒரு கட்சியுடைய ஆட்சியை அமர்த்துறாங்க. அவங்க ஓட்டு போட்டு தான் அமர்த்துறாங்க. ஸோ அவங்க மனநிலை வந்து இதுக்கு முன்பாக வந்து இல்லை இது ஏன் அரசு ஊழியர்கள்னு குறிப்பிடுறேன்னா, இவர்கள் திமுக கொடுத்த பொய் வாக்குறுதிகளை முழுவதுமாக நம்பி திமுகவிற்காக நாங்கள் வந்து பாடுபட்டோம், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் களத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய பங்களிப்பும் இருந்ததை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் இதை செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் பாடுபட்டோம், பழைய ஓய்வூதிய திட்டம் வரும்னு சொன்னீங்க. இப்போ அவர்களுடைய மனநிலையில் அவங்க வந்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னது என்ன, நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தான் செயல்படுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எதிர்கட்சியாகவே இருங்க. விவசாயிகளே அதான் சொல்கிறாங்க. ஆமாம், விவசாயிகள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது, எதிர்கட்சியாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பிஆர் பண்ணி தெளிவாக ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருந்தா கூட இப்ப வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கூட்டணி பலத்தை தான் மக்கள் ஆதரிக்கிறாங்க. அப்படி பார்க்கையில ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்கின்றது, எடப்பாடி ஸ்பென்சர் தலைமையிலான கூட்டணி பலவீனமாகத்தான் இருக்கின்றது. ஸோ வந்து எப்படி இந்த கூட்டணி உங்க கூட்டணி பலப்படுத்த போறீங்க? இல்லைங்க, கூட்டணி அப்படிங்கிறது இல்லைங்க, நீங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு வந்துட முடியாது. அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது, அந்த முடிவுகளை தீர்மானிக்கிற இடத்துல ஒரு பர்சன்டேஜ் குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள் இருக்கும். அவங்க வந்து எந்த கட்சியையும் சாராதவர்கள். எந்த கட்சியும் நீங்கள் எத்தனை கூட்டணி இருந்தாலும், நீங்கள் கூட்டணிங்கிறது என்ன, அந்தந்த கட்சியில் இருப்பாங்க. சாராதவங்க நடுநிலையாளர் ஓட்டு போட தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தை. ஆமாம், அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக அது அதிமுக பக்கம் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணிக்கு வலுவான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் குறிப்பிடுறேன். ஏன்னா அந்த முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம், நிச்சயமாக ஒரு 15% 20% குறைந்தபட்சம் சொல்கிறேன் நான். நீங்கள் மற்றவங்களெல்லாம் கட்சியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த சதவீதம் அப்படிங்கிறது தேர்தல் வரும்போது நெருங்கும் போது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலைங்கிற ஃபேக்டரை பார்த்துட்டு ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த ஆட்சியில் என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சுருக்காங்க, இவங்க என்னென்னலாம் செய்யலை, என்னென்னலாம் எகெயின்ஸ்டாக செய்கிறாங்க, மக்களுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய செஞ்சதையுமே இவங்க புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவங்க தான் அந்த 15 to 20% பேர். அதை நான் குறிப்போம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில் எடுத்திங்கனாக்கா 2023 செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 25 பேர் வந்து கள்ள சாராயம் குடித்து மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2024 கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் 60 பேர் கள்ள சாராயம் குடித்து மரணம் அடைஞ்சாங்க. மெரினா கடற்கரையில் குடிநீர் இல்லாமல் 4 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் குடிநீர் தொட்டியில் கழிவுநீர் கலந்தால அந்த மக்கள் தண்ணி குடிக்க முடியாமல் அவதிப்பட்டாங்க. பிறகு வந்து இந்த சிவகங்கையில் வந்து ஒருத்தர் வந்து அடிச்சே கொண்டாங்க ஒரு காவலாளியை. ஸோ இவ்வளோ சம்பவம் நடந்திருந்தோம். இது கூட இப்போ நடந்தது. நான் சொன்னதெல்லாம் 2024 முன்பு நடந்தது. இப்போ 2024 எப்படி திமுகவில் 40 இடம் ஜெயிக்க முடிஞ்சு? இவ்வளோ அநீதியை தமிழ்நாட்டில் நடத்தி பிறகும் திமுகவுக்கு இன்னும் தமிழ்நாட்டு மக்களின் விழிப்புணர்வு ஏற்படலைன்னு இல்லை, அதை தான் நான் குறிப்பிட்டேங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இல்லை, அவங்க சேராததுனால வாக்குகள் சிதறிட்டுன்னு சொன்னேன். அவங்க இப்போ நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் வெற்றி வாய்ப்பு கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட 15 to 20 தொகுதி இந்த கூட்டணியும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதை தான் சொல்றேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. 24 வந்து திமுகவிற்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்திருக்க கூடாதுங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்காக தான் வாக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆனால் அது பிரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் வேற வேற இதா இருக்கும் போது அது பிரிஞ்சுட்டு இந்த சம்பவங்கள்லாம் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலையான்றதான் என்னுடைய கேள்வி. அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க, தாக்கத்தை ஏற்படுத்தாம இல்லை, ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் அதோட வெளிப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே வந்து அதிகார துஷ்பிரயோகமும் நடந்திருக்கு தேர்தல் சமயத்தில். அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல. எம்பி தேர்தல் எப்படி நடந்துச்சு? ஏன்னா ஆளுங்கட்சி வந்து மத்திய அரசு மீறி ஒன்றும் அந்த இவிஎம்ல
ப்ராப்ளம் பண்ண முடியாது. இவிஎம் ப்ராப்ளம் பத்தி நான் சொல்லல, இவிஎம் ப்ராப்ளம் பத்தி அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் மத்தியில மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு பணம் கொடு, அதான் ஈரோடு கிழக்கு தேர்தல் ஃபார்முலாலாம் அவங்க என்ன ஃபார்முலா பயன்படுத்தினாங்க? பணம் கொடுக்கறது தான் அவங்களோட ஃபார்முலா. வெளிப்படையாகவே மறைந்த இளங்கோவன் அவர்கள் சொன்னாரு, எங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது என்ன கவலை, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தேர்தலுக்கு அதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல வந்து பணம் புரளும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால இந்த முறை மக்கள் வந்து எல்லாவற்றையும் கடந்து ஒரு சரியான முறையில் முடிவெடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஆட்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறதுல மக்கள் நிறைவாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு சாமானியரை கூப்பிட்டு கூட நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க, எந்தெந்த விஷயமா இருந்தாலும். விலைவாசி உயர்வு எடுத்துக்குங்க, பெண்களோட நிலையை எடுத்துக்குங்க, இன்னைக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப்பாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், அந்த திட்டங்கள் வரைக்குமே இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டுட்டு, அம்மா உணவகத்தை கூட ஒரு சரியான முறையில் நிர்வாகம் செய்யாமல் விடுறாங்க. மூடணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அது செயல்பட்டு இருக்கே தவிர, டைரெக்டாக மூணுனா ரொம்ப கெட்ட பேர் ஆகிடுங்கிறதுனால அப்படியே இழுத்து பிடிச்சி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தல் எப்போ வரும்னு காத்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை கூட நம்ம மக்களுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை வந்து தெளிவாக இருக்காங்க. தாலிக்கு தங்கம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற, இன்றைக்கி தங்கத்தோட விலை எங்கே இருக்குது? இன்றைக்கி அந்த திட்டம் இருந்தால் மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? நீங்கள் 1000 ரூபாய் 1000 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி 1 கிராம் வந்து அப்படியே 6000 இருந்துச்சு, 7000 இருந்துச்சு, 8000 இருந்துச்சு, நீங்கள் 9000 10,000 அது வரைக்குமே போகுது. அப்படிங்கும்போது அந்த பெண்கள் மனசுக்குள்ளே அப்போ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இந்த தாலிக்கு தங்கத்தை கொடுத்தாங்க, நல்ல திட்டமாக இருந்துச்சு, எல்லாருக்கும் பயன்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படையில் அதுதான் இன்னைக்கு மாறப்போகுது. இன்னைக்கு நீங்கள் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வந்தா சொன்னீங்க. ஆனால் அப்படி இருந்தோம் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலோட 23 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலுடன் பார்த்தீங்கன்னா திமுக வந்து 12 இடங்கள்ல ஜெயிச்சாங்க, அதிமுக 9 இடங்கள்ல ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆளுங்கட்சியான அதிமுக குறைவான இடங்களையும் எதிர்கட்சியான திமுக அதிக இடங்களும் வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த வெற்றி இப்போவும் தொடருது. அதற்கு அந்த வெற்றி தொடருதுனாங்க. நீங்க பொதுவான ஒரு மனநிலையில மாறி மாறி ஓட்டு போடுறது அப்படிங்கிறது இயல்பா நடக்கக்கூடிய ஒன்றாதான் இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து திமுகவுடைய உள்ளுக்குள்ள இறங்கி நிறைய வேலைகள் அப்படிங்கிறதுல பொய் கலந்துருந்துச்சு. அதை மக்கள் நம்பிட்டாங்க. அந்த பொய்யை நம்பினதுனாலதான் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இதுனா இப்படி பண்ணுனா நாங்க வந்து இப்ப காங்கிரஸோட இப்படி வந்துருச்சுன்னா நாங்க இதெல்லாம் பண்ணிடுவோம்னு ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. அது சம்மந்தமே இல்லை. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கே திமுகவோட வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேடிக்கையா இருக்கும். நடக்காததையெல்லாம் குறிப்பிட்டு இவங்க வந்து மத்தியில் இவங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்ப கூட பொய் தான் சொன்னாங்க. இந்த பொய் அப்படிங்கிறதுனால இந்த பொய்யை மக்கள் நம்பிட்டாங்கிறதுனால தாங்க திமுக வெற்றி, வேற எதுவுமே இல்லை. மூளை செலவை செய்யப்பட்டு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சோன்னு மக்கள் வந்து சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு கொடுத்துட்டாங்க. இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் எந்த காலகட்டத்திலையுமே பெண்களே எதிரியாக மாறிட்டாங்க. நீங்க 1000 ரூபாய்னு இதை மட்டுமே சொல்றீங்க. ஒரு 10,000 ரூபாயில குடும்பம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு 15,000 தேவைப்படுது. அவங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அதிகமாயிடுச்சு. மாசம் நாங்கள் மின் கட்டணம் அளவு எடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் எத்தனை இடத்துல சிறு குறு தொழில்கள்லாம் மூடப்பட்டுட்டு, நீங்கள் அதையெல்லாம் பார்க்கணும்ல. அவங்க ஒரு மானிய தொகை கேஸ் சிலிண்டருக்கு தமிழ்நாடு வரியிலேருந்து எவ்வளோ, மாநில வரியிலேருந்து எவ்வளோ குறைச்சி என்ன பண்ணாங்க? கொடுத்த வாக்கு நிறைவேற்றல் என்பது பல்வேறு அரசியல் கட்சியுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. குறிப்பாக திமுக கூட இடம்பெற்றக்கூடிய சிபிஎம்ஏ வந்து அதை இல்ல ஒரு மாதிரி வெளிப்படையா தெரியுது இல்ல. இதுல நீங்க பாமரருக்கு தெரியாம கூட இருக்கும். நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே சொன்னீங்க, சில நுணுக்கங்கள் சில விஷயம்லாம் வந்து அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு தான் தெரியும், பாமரர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாமரருக்கு கூட இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யல, நாங்கள் இவங்களை நம்பிட்டோம். ஒரு வெள்ளம் வந்தப்போ நாங்கள் அம்போன்னு நின்றுட்டோம். தெற்கு பகுதியில் நம்ம தமிழகத்தோட தூத்துக்குடி போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தென் பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுது. சென்னையும் அதிக அளவு, சென்னையில் பல இடங்களில் வந்து போய் எட்டி பார்க்க கூட ஆள் இல்லாத நிலை. இப்போ நாங்கள்லாம் போகிறோம் களத்துக்கு, ஆனால் ஆட்சியாளர்கள் வரல. அப்புறமா ஃபோட்டோ ஷூட்டுக்காக கிளம்பி கோட் ஷூட் மாட்டிக்கிட்டு வந்து அந்த நாடகம் நடிக்கிற வேலையை தான் பார்த்தாங்களே தவிர மக்களுக்கு உதவுற அளவில் வரல. இந்த சிவகங்கை சம்பவமே எடுத்துங்க. அந்த இடத்தோட அமைச்சர் யார்? அவர் பெரிய கருப்பனா? ஆமாம். அவர் எப்போ போனார்? 5வது நாள் போறாரு.
அந்த பையன் இறந்து 5ஆவது நாள் தான் அந்த இடத்துக்கே போறாரு. இதே வந்து ஒரு தேர்தல் சமயம், தேர்தலுக்காகனா எப்படி வேலை பார்க்குறாங்க? 3 முறை ஜெயிச்சிருக்காரு அந்த தொகுதியில் அவர். அப்போ முத நாளே அந்த நொடியிலேயே அவர் அங்கே கூடவே இருந்திருக்கணும்ல. அப்போ இல்லை, இப்போதான் மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்களை பற்றி. இதை வந்து லாக்அப் மரணமே கிடையாதுங்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இது இன்னும் மோசமான மரணம். இது எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இதை கூட பூசி மொழிகி எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி இதுக்கு ஒரு சாரி சொல்கிறதும், நீங்கள் கள்ளச்சாராய மரணத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, இதுக்கு 5 லட்சம் கொடுக்கணுங்கிறீங்க. அந்த இடம் வரைக்குமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. உயிருக்கு வந்து 10 லட்சத்தை மதிப்பீடு செய்தாச்சு திமுக அரசாங்கம். உயிருக்கு பணத்தை வந்து ஈடாக பண்ணிட்டாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற முறையை பாருங்கள். அதாவது உங்கள் அப்பாவால் நான் அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி நான் வரலை அப்படிங்கிற இடத்தையெல்லாம் குறிப்பிட்டு பேச தொடங்கியிருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். நம்ம மக்கள் எப்போயுமே யாரை மாஸ் லீடராக நினைப்பாங்கன்னா, யாருடைய உதவியுமே இல்லாமல் தானாக முன்னாடி வந்தவங்களை தான் மாஸ் லீடராக நினைப்பாங்க. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.